மாதாவுக்கும் ஏசப்பாவுக்கும் கோடான கோடி நன்றி. நாங்கள் பாலக்காடு சுல்தான்பேட் மறை மாவட்டம் சாயத்துறை பங்கிலிருந்து வர்றோம். நாங்கள் இந்த பலிபீடத்தில் குடும்பத்தோடு சாட்சி சொல்வதற்கு கிருபை செய்த அம்மா மாதாவுக்கும் ஏசப்பாவுக்கும் கோடான கோடி நன்றி. நான் 13/7/2024 இங்கே வந்து உடன்படி எடுக்க வந்தோம். எல்லாமே அவசானித்து போன அந்த சமயத்தில் தான் நானும் என்னுடைய கணவரும் வந்து இங்கே உடன்படி எடுத்துட்டு போயிட்டோம். ஒன்றுமே நாங்கள் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்படி இருக்கிற சமயத்தில் நான் உடன்படி வச்சது என்னுடைய மகளுக்காகத்தான் வந்தேன். என்னுடைய மகள் LLB படிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் திடீர்னு தொடர் ஃபீவர் இருந்ததுனால அது எங்களுக்கு என்னென்னு டயக்னோஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் டயக்னோஸ் பண்ணும்போது இம்யூனிட்டி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டும் மகளுக்கு சரியான சுகம் கிடைக்கல. அப்படி இருக்கிற சமயத்தில் நான் உடன்படி எடுத்து வந்து அந்த நியோகம் வச்சுட்டு போனதுக்கப்புறம் 3 மாதம் என்னுடைய உடன்படி நிபந்தனைகள் சரியான பாலித்து விசுவாசத்தோடு நாங்கள் குடும்பத்தோடு ஜெபிச்சு கொண்டிருந்த சமயத்தில் உடன்படி வந்து புதுக்கிட்டு போன சமயத்தில் ஃபாதர்கிட்ட வந்து மகளுடைய போட்டா கொண்டு வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேன். போனதுக்கப்புறம்தான் லைஃப் எல்லாமே முடிஞ்சு போன சமயத்தில் LLB கண்டினியூ கடைசி செமஸ்டர் எழுத முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தா. அப்புறம் ஃபாதர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதி முடித்ததுக்கப்புறம் அப்போ தான் எந்திரிச்சு வெளியே வர அவளால் முடிஞ்சிச்சு. அப்படி இருக்கிற சமயத்தில் எக்ஸாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் திடீர்னு அவளுக்கு கிடைச்ச காலேஜிலிருந்து ஒரு கேம்பஸ் வரவும் படித்த படிப்புக்கேற்ற ஒரு வேலையும் கிடைச்சது. அம்மா மாதாவுடைய கிருபையிலும் ஏசப்பாவுடைய வல்லமையிலும் தான் நாங்கள் இப்பொழுது வந்து உடன்படி ஜீவிதம் செய்துட்டு போகிறோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து வேலை செய்யவும் ஒவ்வொரு 3 மாதங்களையும் வந்து நான் உடன்படி புதுக்கி நாங்கள் குடும்பமாக ஜெபம் செய்துட்ருக்குறோம். அதே போல் மகனும் வந்து இங்கே உடன்படி எடுத்து ஜெபிச்சு கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கிற சமயத்தில் நாங்கள் வந்து திடீர்னு எனக்கு சில சமயத்தில் காது வெளி கை வெளியெல்லாம் வந்த பொழுதும் உடன்படி தைலமும் அதுதான் எங்களுக்கு மருந்தாக இருந்து எங்களுக்கு நல்ல சுகம் கிடச்சிது. என்னுடைய கணவருக்கும் கைவெளி திடீர்னு கையே தூக்க முடியாமல் இருந்த சமயத்துலேயும் நாங்கள் உடன்படி பொருட்கள் தான் பயன்படுத்தணும். அவருக்கு ஒரு வயிற்று வலி வந்தபோது உடன்படி உப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். அதுக்கப்புறம் அவருக்கு சரியாயிருச்சு. இப்படி இருக்கிற சமயத்தில் நாங்கள் உடன்படி ஒவ்வொரு மாதம் புதுக்கி விசுவாசத்தில் நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் 6 மாதமாக மகளுக்கு தொடர் ட்ரை காப் இருந்துச்சு. டிசம்பர்லேருந்து எவ்வளவோ அது கொண்டு போய் பார்த்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாங்க. திருச்சூரில் ரெகுலராக காட்டுற ஹாஸ்பிட்டலில் தான் காமிச்சிட்டு இருந்தோம். டாக்டர் வந்து லங்ஸு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. அது வந்து லங்ஸ் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகிறதில்ல, எல்லாமே கட்டியாக இருக்குது, கொடுக்குற மருந்து எதுவும் அவங்களுக்கு அக்செப்ட் ஆகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் விசுவாசத்தோடு உறுதியாக ஜெபிச்சுட்டு இருந்தேன். 18/4/2026 வந்து உடன்படி புதுக்கும்போது நான் நியோகமாக வச்சுட்டு போயிருந்தேன். என் மகளுக்கு இயற்கையான சுவாசம் கிடைக்கணும், அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் டாக்டர்கிட்ட தொடர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு போய் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். டாக்டர் வந்து 3 மாதம் மார்ச் 3ஆம் தேதி ஒரு டேட் எனக்கு அம்மா கொடுத்துருந்தாங்க. அந்த டேட்டு என்னன்னு எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. அன்றைக்கி தான் மகளுக்கு போய் சீட்டி எடுத்து பார்த்தபோது தான் இந்த ப்ராப்ளம் இருக்கிறதே மாதா வழியாக எங்களுக்கு வெளிப்பட்டு கிடச்சிச்சு. தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தோம். எந்த மருந்தும் மகளுக்கு சரியாகலை. உடன்படி தைலமும் உப்பும் தேனும் நான் கொடுத்துட்டே இருந்தேன். அதிகமாகிட்டே இருந்துச்சு. அப்புறம் கடைசியில் வந்து ஒரு நாள் நான் உடன்படி புதுக்கிட்டு போன 2-3 நாளைக்கு அப்புறம் அம்மா மாதா எங்களுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து என்னமோ சொல்கிறாங்க. ரொம்ப பதற்றமாக இருக்கிற ஒரு காட்சியை நான் கண்டதுக்கப்புறம் அது எதுக்கு எனக்கு அது புரிஞ்சுக்க முடியல. அதுக்கப்புறம் நான் இங்கே உடன்படி எடுக்கிறதுக்காக நிறைய பேர்த்த கூட்டிகிட்டு நான் இங்கே வந்திருந்தேன். எங்கள் குடும்பமே அங்கே ஒரு சாட்சியாக தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்படி வந்த சமயத்தில் தான் அம்மா மாதா மறுபடியும் பார்த்தா 5/5 அந்த டேட்டுக்கு நாங்கள் 2வது ரிவ்யூ போகும்போது எங்களுக்கு வந்து அந்த டாக்டர் சொல்கிறாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் இல்லாமல் இதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு போய் நுழைஞ்சதுமே டாக்டர் எங்களுக்கு அந்த கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய KMCH ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு பரிந்துரை பண்ணி கொடுத்தாங்க. 4 மணி நேரத்தில் வீடே போகக்கூடாது, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னாங்க. போய் பார்த்தா ஆக்சிஜன் லெவல் 74. ஏன்னா பாப்பாவுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது. ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சா ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற சமயத்தில் அவங்க ஐசியூவில் கொண்டு போய் வச்சுட்டு ஜெபம் பண்ணாங்க. விசுவாசத்தோடு 3 நேரம் ஐசியூவில் போய் உடன்படி தைலமும் காசுரூபம் வச்சு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். குடும்பமாக வந்து ஐசியூக்கு முன்னாடி தான் நான் உடன்படி பிரார்த்தனை காலையிலையும் சாயங்காலம் அங்கேயே மெழுகுதிரி பற்ற வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். 9 நாள் முடிஞ்சிச்சு. லங்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோன்னு சொன்ன டாக்டர் வந்து பார்த்தாரு. இப்போ ஆக்சிஜன் லெவல் கூடிட்டு இருக்குது, அதனால இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதை பற்றி நாங்கள் ஒரு 10 நாள் கழிஞ்சிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. 48 மணி நேரத்துக்கு அப்புறம் மக ரூமுக்கு வந்தா.
அவங்க கொடுத்த மிஷின்ஸ் எல்லாமே குறைச்சி வந்துட்டு சாதாரண மாஸ்க் வச்சு ஆக்சிஜன் மட்டும் கொடுத்தா போதுன்ட்டு மருந்து மாத்திரை எல்லாம் குறைச்சிட்டாங்க. நோய் எதிர்ப்பு திறனும் ஏஎன்ஏ டெஸ்ட்டு எஸ்எல்இ இல்லை, அது வந்து ஏஎன்ஏ டெஸ்ட்டும் நெகட்டிவாக வந்துச்சு. இப்போ ஸ்டேபிளாக இருக்குது, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. மகளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தோம். வந்துட்டு இப்போ 4வது நாள் நான் இங்கே கூட்டிகிட்டு அம்மா நாங்கள் குடும்பத்தோடு வந்து அல்தாரில் நின்று சாட்சி சொல்லணும் அப்படின்னு பொருத்தனை பண்ணி வேண்டிட்டோம். அம்மா மாதாவும் ஏசப்பாவும் எங்கள் குடும்பத்தை அப்படியே பொதிஞ்சு பாதுகாத்து வந்துட்டாங்க. மரணத்தின் தருவாயில் சென்ற மகளை இங்கே கொண்டு வந்து நாங்கள் குடும்பத்தோடு நிறுத்தி சாட்சி வரைகிறோம். நாங்கள் முதல்ல ஏதாவது சாட்சி சொல்ல வந்து பேப்பரில் எழுதி நான் சாட்சிப்படுத்திட்டு போயிருக்கிறேன். பலிப்பீடத்தில் சொல்லாமல் இருந்ததுக்காக அம்மா மாதாவுக்கு இயேசப்பாட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நான் காருண்ய பிரவர்த்தனம் அப்படி இந்த பிரேஷத பிரவர்த்தனைனா உடன்படி பத்திரம் வாங்கி நான் தமிழ்நாட்டில் போய் எங்கெங்கெல்லாம் அந்த சர்ச்சை போய் அறியாத மக்களுக்கு தான் கொண்டு போய் தூரமாக தான் கொடுப்பேன். ஒவ்வொரு தடவையும் வரும்போது 5-8 பேப்பர் வாங்கிட்டு போவேன். அனாத ஆசிரமத்துக்கு போவோம், சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு போய் இல்லாத மக்களுக்கு கொடுப்போம். யார் எது வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் தினமும் நான் சர்ச்சுக்கு போவேன், திருப்பலியில் பங்கெடுப்போம், ஆராதனையில் பங்கெடுப்போம், பைபிள் வாசிப்போம், குடும்ப ஜெபம் உடன்படி எடுத்து 13/7/2024 உடன்படி எடுத்ததுக்கப்புறம் குடும்ப ஜெபம் சொல்லாமல் எங்களால் இருக்கவே முடியறதில்லை. ஏன்னா முதல்லனா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும், அது தடைப்பட்டு போகும். அப்படியெல்லாம் அம்மா மாதா எங்களை குடும்பத்தை பொதிஞ்சு பாதுகாத்து வழிநடத்தி வர்றாங்க. தினமும் ஜெபமாலை சொல்லுவேன், எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ ஒரு 1000 மணி சொல்லுவோம், 500 மணி சொல்லுவேன். டெய்லி பிரெட் தினமும் பார்ப்பேன். 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன். டெய்லி பிரெட்டு உடனே ஸ்டேட்டஸ் வைப்பேன். எல்லாருக்கும் உடன்படி தியானம் தவறவே மாட்டோம், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுப்போம். டெய்லி ஃபாதருடைய ப்ரேயர் டெய்லி வீட்டில் கேட்டே இருப்போம். அப்படி ஒரு ஆன்மீகமும் இந்த குடும்பம் முடிஞ்சு போன குடும்பம். 2024க்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. எல்லோரும் வேலை இருக்குது, வருமானம் இருக்குது, எல்லாம் இருந்தும் ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையாக நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஹாஸ்பிட்டல் மட்டும்தான், எங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்படி இருந்த சமயத்தில் அம்மா மாதா பொதிஞ்சு பாதுகாத்து எங்கள் குடும்பத்தை வழி நடத்திட்டு வர்றாங்க. அப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம். ஏசப்பாவுக்கும் താങ്ക് യു ജീസസ് ആൻഡ് കൃപാസന മാതാ ഫോർ ഓൾ ദ ബ്ലെസ്സിങ്സ്. എൻ്റെ കാൽ വഴുതുന്നു എന്ന് ഞാൻ വിചാരിച്ചപ്പോഴേക്കും കർത്താവെ അങ്ങയുടെ കാരുണ്യം എന്നെ താങ്ങി നിർത്തി. സങ്കീർത്തനം 94:18 വചനമാണ്. ദൈവത്തിൻ്റെ അചഞ്ചലമായ സ്നേഹവും കരുണയും കൃപയുമാണ് നമ്മെ വീഴാൻ അനുവദിക്കാതെ താങ്ങി നിർത്തുന്നത്. ജീവിതത്തിലെ പ്രതിസന്ധികളുടെ നടുവിൽ, ബുദ്ധിമുട്ടുകളുടെ നടുവിൽ, രോഗാവസ്ഥയിൽ ഒരു പക്ഷേ നമ്മുടെ കാല് വഴുതി പോകാം. പക്ഷെങ്കിൽ നമ്മുടെ കൂടെയുള്ള ആ ദൈവം നമ്മെ താങ്ങി നിർത്തുന്ന ദൈവമാണ്. നമ്മുടെ ശക്തി കൊണ്ടല്ല, ദൈവകൃപ ആ കാരുണ്യം കൊണ്ടാണ് നമ്മെ നിലനിർത്തുന്നത്. മരിയൻ ഉടമ്പടി ദൈവത്തോടുള്ള ഒരു ആത്മീയ ബന്ധമാണ്. ആ ബന്ധമുള്ളത് കൊണ്ടാണ് നമ്മെ വീഴാതെ നമ്മെ താങ്ങി നിർത്തുന്നത്. പരിശുദ്ധ അമ്മ, കൃപാസനം അമ്മയാണ് നമ്മെ സംരക്ഷിക്കുന്നത്. നമ്മുടെ കരം പിടിച്ച് ആ ദൈവത്തിൻ്റെ കരങ്ങളിലേക്ക് നമ്മെ കൊണ്ടുപോകുന്നത്. അങ്ങയുടെ കാരുണ്യം എന്നെ താങ്ങി എന്നത് ഉടമ്പടി മക്കളുടെ ഓരോ ജീവിതാനുഭവമാണ്. എന്ത് ചെയ്യണമെന്നറിയാതെ, എങ്ങോട്ട് പോകണമെന്നറിയാതെ, എന്താണ് എൻ്റെ ഭാവി എന്ന് ചിന്തിക്കുമ്പോൾ നമ്മെ താങ്ങി നിർത്തുന്ന ഒരു ദൈവമാണ് കൃപാസനം ഉടമ്പടിയിലുള്ളത്. ആ ദൈവ സാന്നിധ്യമാണ് നമുക്ക് ധൈര്യം നൽകുന്നത്. അമലോത്ഭവം മേരി എന്ന സഹോദരിയുടെ സാക്ഷ്യത്തിൽ കണ്ണീരിൻ്റെ ദിവസങ്ങളിൽ എന്ത് ചെയ്യണമെന്നറിയാതെ മകളുടെ രോഗാവസ്ഥയുമായി മല്ലടിക്കുമ്പോൾ കൃപാസനത്തെപ്പറ്റി അറിയുകയും പരിശുദ്ധ അമ്മയുടെ സന്നിധിയിൽ വന്ന് ഉടമ്പടി എടുക്കുകയുമാണ് ചെയ്തത്. മകൾ അന്ന് LLBക്ക് പഠിക്കുകയായിരുന്നു. പഠിച്ചുകൊണ്ടിരുന്നപ്പോഴാണ് ഇമ്മ്യൂൺ പ്രോബ്ലം ഉണ്ടായി. എന്താണെന്ന് കണ്ടുപിടിക്കാൻ കഴിയാതെ ആ രോഗവുമായിട്ട് ഹോസ്പിറ്റലിൽ തോറും കയറിയിറങ്ങിയ ദിവസങ്ങൾ. ഈശോയുടെ അമ്മയുടെ അനുഗ്രഹത്തിനായി പരിശുദ്ധ അമ്മയുടെ സന്നിധിയിൽ വരികയും ബഹുമാനപ്പെട്ട ജോസഫ് അച്ഛൻ്റെ അരികിൽ വന്ന് മകളുടെ ഫോട്ടോ വെച്ച് അച്ഛൻ പ്രാർത്ഥിക്കുകയാണ് ചെയ്തത്. അതിനുശേഷമാണ് ആ രോഗം എന്താണെന്ന് കണ്ടുപിടിക്കാൻ സാധിച്ചത്. ആ പ്രയാസപ്പെട്ട നിമിഷങ്ങളിൽ ബഹുമാനപ്പെട്ട ജോസഫ് അച്ഛൻ്റെ കൈവപ്പ് ശുശ്രൂഷ വഴിയും നേർച്ച വസ്തുക്കളായ ഉടമ്പടി തൈലവും ഉടമ്പടി ഉപ്പും വിശ്വാസ പ്രമാണം ചൊല്ലി പ്രാർത്ഥിച്ചതിൻ്റെ ഫലമായിട്ട് ഈ മകൾക്ക് രോഗാവസ്ഥയിൽ നിന്ന് നല്ലൊരു സ്റ്റേബിൾ ഫോമിലേക്ക് വരുവാൻ സാധിച്ചു. നമുക്കറിയാം, SLE എന്ന രോഗം വളരെ ഈശോയുടെ അമ്മയുടെയും കൃപ കൊണ്ടാണ് ആ രോഗത്തിന് ഒരു സ്റ്റേബിൾ ഫോമിലേക്ക് വരുവാൻ സാധിച്ചത്. ആ രോഗാവസ്ഥയിൽ പോലും
മകളുടെ ആഗ്രഹപ്രകാരം ഈശോയും അമ്മയും അനുഗ്രഹിച്ചു കൊടുത്ത ഒരു വലിയ കൃപയാണ് LLB പാസ്സാകാൻ സാധിക്കുകയും നല്ലൊരു ജോലി നൽകി ലീഗൽ അഡ്വൈസറായിട്ട് കോയമ്പത്തൂർ നല്ലൊരു ജോലി നൽകി ഈശോയും അമ്മയും ഈ മകളെ അനുഗ്രഹിച്ചതായിട്ടാണ് സാക്ഷ്യപ്പെടുത്തുന്നത്. അമ്മയുടെ സന്നിധിയിൽ പരിശുദ്ധ അമ്മയുടെ പ്രത്യക്ഷീകരണത്തിൻ്റെ സാക്ഷിയായിട്ടാണ് അമ്മയ്ക്ക് നന്ദി പറയുവാനായിട്ടാണ് ഈ കുടുംബം മുഴുവനും ഇന്ന് അമ്മയുടെ സന്നിധിയിൽ അമ്മ ജീവനോടെ പ്രത്യക്ഷപ്പെട്ട ഈ ആലയത്തിൽ കുടുംബസഹിതം വന്നിരിക്കുന്നത്. ഉടമ്പടി മക്കളുടെ ജീവിതത്തിൽ കാൽ വഴുതുന്നു എന്ന് തോന്നുന്ന നിമിഷങ്ങളിൽ നമ്മെ താങ്ങി നിർത്തുന്ന, നമ്മെ സംരക്ഷിക്കുന്ന ഒരു ദൈവം നമ്മുടെ കൂടെയുണ്ട്. ഈ രോഗാവസ്ഥയിലും പഠിക്കുവാനും ഇൻ്റർവ്യൂവിന് പോകുവാനും നല്ലൊരു ജോലി കിട്ടുവാനും പറ്റുമെങ്കിൽ ഇത് നോട്ട് ബൈ മെറിറ്റ് ബട്ട് ബൈ ഗ്രേസ് ആണ്. നമുക്ക് മെറിറ്റ് ഇല്ലെങ്കിലും നമുക്ക് കഴിവില്ലെങ്കിലും നമുക്ക് പറ്റില്ലെങ്കിലും ദൈവത്തിൻ്റെ കൃപയാൽ നമുക്കെല്ലാം സാധിക്കും. അസാധ്യമാകുന്ന കാര്യങ്ങൾ സാധ്യമാക്കി തരുന്ന ഒരു ദൈവമാണ് നമ്മുടെ കൂടെയുള്ളത്. അത് നടത്തി തരുന്ന ഒരു പദ്ധതിയാണ് ഉടമ്പടി. അങ്ങനെ ഈ മകൾക്ക് ജോലി കിട്ടി, LLB പാസ്സാകാൻ സാധിക്കുകയും നല്ലൊരു ജോലി കിട്ടുകയും ചെയ്തു. പിന്നീട് പറഞ്ഞ രോഗസൗഖ്യമാണ്. ഹസ്ബൻഡിൻ്റെ വയറുവേദനയുടെ കാര്യമാണ്. അത് 2 ആഴ്ചത്തോളം രോഗാവസ്ഥയിലായിരുന്നു. അവിടെയും ഉടമ്പടി നേർച്ച വസ്തുക്കളായ ഉടമ്പടി തൈലവും ഉടമ്പടി വസ്തുക്കൾ ഉപയോഗിച്ച് പ്രാർത്ഥിച്ചതിൻ്റെ ഫലമായിട്ട് ആ രോഗസൗഖ്യം കിട്ടി. പിന്നെ അമ്മ തന്നെയാണ് ദർശനം ഇവർക്ക് കൊടുത്തത്. അമ്മയുടെ സാന്നിധ്യമാണ് ദർശനത്തിൽ കൂടെ ലഭിച്ചത്. അമ്മയുടെ പ്രസൻസാണ് സുഗന്ധാഭിഷേകത്തിൽ കൂടെ അമ്മ തന്നെ ഈ മകൾക്ക് ദർശനം നൽകി അമ്മയുടെ സാന്നിധ്യം പറയുകയാണ്, ഞാൻ നിങ്ങളുടെ കൂടെയുണ്ട്. അമ്മ കൂടെയുള്ള ഒരു അമ്മയാണ്, നമ്മുടെ കരം പിടിച്ച് നടത്തുന്ന സഞ്ചാരി മാതാവാണ്. ആ അമ്മയുടെ സാന്നിധ്യവും മനസ്സിലാക്കാൻ ഈ സഹോദരിക്ക് സാധിച്ചു. പിന്നീടുണ്ടായിരുന്ന ഒരു വലിയ രോഗസൗഖ്യമാണ്, ട്രൈ കോഫായിരുന്നു. എന്ത് ചെയ്യണമെന്നറിഞ്ഞില്ല, രോഗസൗഖ്യത്തിനായിട്ട് പ്രാർത്ഥിച്ചു. ഇവിടെയും ഹോസ്പിറ്റലിൽ പോയി ചെന്നപ്പോൾ രോഗസൗഖ്യത്തിനായി പ്രാർത്ഥിച്ചു. അങ്ങനെ ഡോക്ടറിൻ്റെ അടുത്ത് പോയപ്പോൾ ഡോക്ടർ പറഞ്ഞത് ലങ്സ് ട്രാൻസ്പ്ലാന്റ് എന്നാണ്. വളരെ സീരിയസ് ആയിട്ടുള്ള കേസാണ്. അകത്താർന്ന നിമിഷത്തിൽ വീണ്ടും പരിശുദ്ധ അമ്മയുടെ സന്നിധിയിലേക്ക്, അമ്മയുടെ അടുക്കിലേക്കാണ് ഉടമ്പടി തൈലം ഉപയോഗിച്ച് വിശ്വാസ പ്രമാണം ചൊല്ലി പ്രാർത്ഥിക്കുകയാണ്. മകൾ ICUയിലാണ്. തൈലം തേച്ച് പ്രാർത്ഥിക്കുകയാണ്. ഈ മക്കൾ ലങ്സ് ട്രാൻസ്പ്ലാന്റ് ചെയ്യണമെന്നുള്ള ഭീതിയിൽ കൂടുതൽ തീഷ്ണതയോടെ, കൂടുതൽ വിശ്വസ്തയോടെ, വിശ്വാസത്തോടെ ഈ മക്കൾ കുടുംബസഹിതം പ്രാർത്ഥിക്കുകയാണ്. പിന്നീട് ടെസ്റ്റ് ചെയ്തപ്പോൾ ഡോക്ടർ തന്നെ ഒരുപക്ഷെ അതിശയിക്കാം, ഓക്സിജൻ്റെ ലെവൽ കൂടി, ലങ്സ് ട്രാൻസ്പ്ലാന്റ് ചെയ്യേണ്ട എന്നാണ് ഡോക്ടർ പറഞ്ഞത്. ഇവിടെയും ഈശോയുടെയും അമ്മയുടെയും ഒരു വലിയ കൃപയാണ്. ദൈവത്തിന് അസാധ്യമായിട്ടൊന്നുമില്ല. വിശ്വാസത്തോടെ പ്രാർത്ഥിക്കുന്നതെല്ലാം നമുക്ക് ലഭിക്കുമെന്നാണ് നാം പൂർണ്ണമായിട്ട് വിശ്വസിക്കാം. മത്തായിയുടെ സുവിശേഷം 21:22 പറയുന്നത് വിശ്വാസത്തോടെ പ്രാർത്ഥിക്കുന്നതെന്തും നമുക്ക് ലഭിക്കുമെന്നാണ്. വിശ്വാസം വഴി കൃപയാലാണ് നാം രക്ഷിക്കപ്പെട്ടത്. അത് നിങ്ങൾ നേടിയെടുത്തതല്ല, ദൈവത്തിൻ്റെ ദാനമെന്നാണ് Efesios 2:8 പറയുന്നത്. നമുക്കെല്ലാം കൃപയാലാണ്. ദൈവത്തിൻ്റെ കൃപയുണ്ടെങ്കിൽ എല്ലാം അസാധ്യമായത് സാധ്യമാക്കി തരുന്ന ഒരു ദൈവത്തിൻ്റെ അനുഗ്രഹം ആണ് നാം ജീവിതത്തിൽ അനുഭവിക്കുന്നത്, എക്സ്പീരിയൻസ് ആവാൻ സാധിക്കുന്നത്. അമലോത്ഭവം മേരിയുടെയും കുടുംബത്തിന് ലഭിച്ച ഈ വലിയ അനുഗ്രഹമാണ്. കാരണം വെച്ചാൽ ലങ്സ് ട്രാൻസ്പ്ലാന്റ് ക്യാൻസലായി, മകൾക്ക് ജോലി കിട്ടി. ഈ രോഗാവസ്ഥയിൽ പഠിക്കുവാനുള്ള അനുഗ്രഹം, ആ കൃപയാണ് ദൈവം നൽകിയത്. എല്ലാം ഉടമ്പടിയിൽ കൂടെ മാത്രമാണ്. ഉടമ്പടി മക്കളുടെ ജീവിതത്തിൽ നാം നമ്മുടെ ദുർബലതകളുമായി കൃപാസനം അമ്മയുടെ സന്നിധിയിലെത്തുമ്പോൾ അമ്മ നമ്മുടെ കൃപയുടെ കാരുണ്യത്തിൻ്റെ ഉറവിടമായ ആ ദൈവത്തിൻ്റെ സന്നിധിയിലേക്കാണ് അമ്മ നമ്മെ കരം പിടിച്ച് നയിക്കുന്നത്. ജീവിതത്തിലെ വീഴ്ചയുണ്ടായാലും, രോഗാവസ്ഥയിലായാലും, ദുഃഖത്തിലായാലും, സങ്കടത്തിലായാലും, പ്രശ്നങ്ങളും പ്രതിസന്ധിയിലായാലും ഉടമ്പടിയിലൂടെ ദൈവകാരുണ്യം, ദൈവകൃപ നമ്മെ ഉയർത്തി നിർത്തുന്നു. ഓരോ ദിവസവും ഉടമ്പടി പ്രാർത്ഥനയിലൂടെയും വിശ്വാസ ജീവിതത്തിലൂടെയും വഴുതി പോകുന്ന കാലുകൾ സ്ഥിരത നൽകുന്ന ഒരു വലിയ പദ്ധതിയാണ് ഉടമ്പടി. പ്രശ്നങ്ങളും പ്രതിസന്ധികളും പ്രലോഭനങ്ങളും നിരാശയും പലപ്പോഴും നമ്മെ തളർത്തുമെങ്കിലും ഇവയ്ക്ക് നമ്മളെ നമ്മെ തളരാതെ നിർത്തുന്നത് ഉടമ്പടി ജീവിതമാണ്. നമ്മുടെ വീഴ്ചയേക്കാൾ വലുതാണ് ദൈവകൃപയും ദൈവകാരുണ്യവും. ഉടമ്പടി ജീവിതത്തിൽ ഈശോയും കൃപാസനം അമ്മയും നമുക്ക് താങ്ങായി നിൽക്കട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടും അമലോത്ഭവമായിരിക്കും കുടുംബത്തിൽ ലഭിച്ച ഈ വലിയ അനുഗ്രഹങ്ങൾക്ക് നമ്മൾക്ക് കരങ്ങളടിച്ച് ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്താം. യേശുവേ നന്ദി, യേശുവേ സ്തുതി, ആവേ മരിയ. അത്യപൂർവ ദൈവാനുഭവങ്ങൾ ഇനി നിങ്ങൾക്കും സ്വന്തം. ഈ യൂട്യൂബ്
ചാനൽ ഇതുവരെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്തിട്ടില്ലെങ്കിൽ ഇപ്പോൾ തന്നെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക. ഈ വീഡിയോ ഇപ്പോൾ തന്നെ നിങ്ങളുടെ സുഹൃത്തുക്കൾക്ക് ഷെയർ ചെയ്തുകൊണ്ട് കർത്താവിൻ്റെ പ്രേക്ഷിതരാകുക.